ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயில் அமைஞ்சிருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில். மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் வரும்போது மயிலாடுதுறையிலிருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கடையூர் கோயில் இருக்கிறது. சீர்காழியிலிருந்து வரும்போது சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவில் சீர்காழிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையில் உள்ள சாலையில் இந்த தலம் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் பேர் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவேரி தென்கரை தலங்களில் 47வது சிவத்தலமாகும். அமிர்தமே லிங்கமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அட்டவீரட்ட தலங்களில் ஒன்றான இது குங்கிலிய கலையர் நாயனர், காரி நாயனர் வாழ்ந்த தலம். அபிராமி அந்தாதி பாடப்பட்டதும் இத்தலத்திலேயாகும். இத்தலத்தில் இறைவன் மார்க்கண்டேயருக்காக யமனை உதைத்தருளினார் என்பது தென்னம்பிக்கை. திருக்கடையூர் கோயிலுக்கு திருக்கடவுர் வீரட்டம், கடபுரி, வில்வராண்யம், பிரம்மத்து காலம், பிரம்மாந்திரத்தலம், திருக்கடவூர், அமிர்தகடேஸ்வரர் கோயில் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. இந்த அமைவிடம் சொன்னேன்னா தமிழ்நாட்டில் மயிலாடுதுறையில் திருக்கடையூர் என்ற கிராமத்தில் இருக்குது. அமிர்தகடேஸ்வரர், அமிர்தலிங்கேஸ்வரர் இவங்க 2 பேர் தான் மூலவராக இருக்காங்க. உற்சவர் காலசம்ஹாரமூர்த்தி. தாயார் பார்த்திங்கன்னா அபிராமி தேவி, அபிராமி சுந்தரி, அபிராம நாயகி, அபிராமவல்லி, அபிநய சரஸ்ஸ நாயகி, அபிநய சுந்தரி, அமுத கடேஸ்வரி, அமுதநாயகி, அமுதாதேவி, அழகிய முலை நாயகி, இடையழகு சுந்தரி, அஞ்சுக மொழியாள், இரத்தனத்தொடையாள், ரத்னாம்பிகை, சுகுந்த குழம்பிகை, சுகுந்தினவதி, சுகம் தந்த நாயகி, சுகனாம்பிகை, சந்திரஜோதி, சந்திர ஆர்த்தி, சந்திரசேகரி, ஞான சுரூபிணி, கனிமொழியாள் அப்படின்னு நிறைய பேரை வச்சு அந்த அம்பாவை கும்பிடுறாங்க. இதில் கோயிலில் இருக்கிற தலைவிருட்சம் வில்வமரம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஞ்சிலம், அதாவது ஜாதி பூவோட முல்லை இருக்குல்ல, அந்த முல்லையோட பிஞ்சில் வர அந்த பொடி மட்டும் எடுத்து அதை தூவி வணங்கினதாக சொல்லிட்டு இருக்காங்க. அமிர்த புஷ்கரணி பார்த்திங்கன்னா மார்க்கண்டேய தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கால தீர்த்தம், காலனால் அது உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு கோயிலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலனே வேணாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் எட்டி உதைத்த கதையும் இந்த கோயிலில் சொல்கிறாங்க. அதனால இந்த புஷ்பகரணின்னு சொல்கிறதுனால இதில் தீர்த்தமாடி குளித்து வெளியில் சாமி தரிசனம் பண்ணுறவங்களுக்கு ஆயுள் விரக்தியும் திருமணம் தடை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முக்கியமாக 60ஆம் கல்யாணத்துலேருந்து 100வது கல்யாணம் வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாள் ஃபுல்லாக கல்யாணம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த மேலதாளங்கள் கேட்டுகிட்டே இருக்குமா. நான் இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி தேவாரம், அபிராமி சந்தாதி எல்லாம் பாடல் இங்கே தான் பாடப்பெற்றது. அப்பர், சம்பந்தர், ஞான சம்பந்தர் சொல்கிறாங்களா, சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவங்கவும் அபிராமி பட்டாரும் இங்கே தான் பாடி ரொம்ப புகழ் பெற்றிருக்காங்க. இந்த கோயிலோட கட்டடக்கலை பார்த்திங்கன்னா திராவிட கட்டடக்கலையாக இருக்குது. ரொம்ப புராதான கோயில், ரொம்ப தொன்மையான கோயிலில் இதுவும் ஒன்று. இது மிகவும் தொன்மையான கோயில்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. இந்த கோயிலில் அகஸ்தியர், அதாவது அகஸ்திய முனிவர், புலஸ்தியர், துர்கை, வாசுகி, பூமாதேவி இவங்கெல்லாம் வழிபட்ட தலமாக இது சொல்கிறாங்க. மார்க்கண்டேயரும் சிவத்தலங்களில் போய் எல்லாத்தையும் வழிபட்டு 108வதாக இந்த கோயிலில் மயானத்தில் இருக்குது. 107வதாக அமைஞ்சிருக்கிறது. மயானத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதா இது சொல்லிட்டு இருக்கிறாங்க.